3 மார்க்ஸில் வர பார்க்க போகிறோம். ரைட் எஸ் நாட் ஒன்னா பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா தனிநபர் வருமானம் படிச்சிருப்போம். பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா ஆவரேஜ் இன்கம், வேறு ஒன்றும் இல்லை. பர் கேபிட்டா இன்கம்னா ஆவரேஜ் இன்கம். நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறோம். நேஷனல் இன்கம்ங்கிறது நல்லா புரிஞ்சுங்க. நேஷனலுங்கிறது நாட்டினுடைய எல்லாருடைய வருமானம் சேர்ந்தால் தான் நாட்டு வருமானம். எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க, பல்வேறு சோர்ஸ்லேருந்து அவங்களுக்கு வருமானம் வருது. எல்லாருடைய வருமானத்தை சேர்த்தா நாட்டு வருமானம். இந்தியாங்கிறது ஒரு மிகப்பெரிய பாப்புலேட்டட் கண்ட்ரி. ஆனால் இங்கெல்லாம் நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இப்போ வாட்டிக்கான் அப்படின்னு இட்டாலிக்கு பக்கத்தில் வாட்டிக்கான் அப்படி சிட்டின்னு ஒரு நாடு இருக்குது. அதில் மொத்த மக்கள் தொகை ஒரு 1000 பேர் தான். அதான் லீஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரின்னு பார்த்தா வியட்நாம். அந்த லீஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி வியட்நாமுடைய நேஷனலுக்குலாம் ஒரு 1000 பேர் தான், 1000க்குள்ளே தான் இருக்காங்க மொத்த மக்கள் தொகையை. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நேஷனலுக்கு. ஆனால் இந்தியா மாதிரி உள்ள கண்ட்ரியில் அது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எல்லாம் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப். இருந்தாலும் நம்ம நேஷ்னல் இன்கம்னா பர் கேபிட்டா இன்கம்னா என்னென்னு பார்க்குறோம். த ஆவரேஜ் இன்கம் ஆஃப் எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் இயர் இஸ் கால்டு பர் கேபிட்டா இன்கம். ஒரு ஆவரேஜ் இன்கம், சராசரி வருமானம், எ பர்சன் ஆஃப் எ கண்ட்ரி இன் எ பர்டிகுலர் ஒரு வருஷத்தில் இஸ் கால்டு பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டாங்கிறது ஆவரேஜ் இன்கம். ஆவரேஜாக ஒருத்தவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு வருஷத்தில் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தவங்க ஒரு வருஷத்தில் 1000 ரூபா தான் சம்பாதிப்பாங்க, அப்படி கூட இருக்கும். 10,000 தான் சம்பாதிப்பாங்க. அப்போ ஆவரேஜாக என்ன எவ்வளோ வரும்? எல்லாருடைய இன்கத்தையும் கூட்டி எத்தனை மக்கள் தொகை இருக்கோ அதில் வகுத்தா கிடைக்கிறது தான் பர் கேபிட்டா இன்கம். இல்லை இப்போ நம்ம ஃபார்முலா கொடுத்துருக்கோம். பர் கேபிட்டா இன்கம் இஸ் அப்டைன்டு பை டிவைடிங் நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். படிச்சிருப்பீங்க, கிளாஸில் படிச்சிருப்பீங்க. டிவைடிங் நேஷனல் இன்கம் பை பாப்புலேஷன். நேஷனல் இன்கத்தை பாப்புலேஷனில் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் பர் கேபிட்டா இன்கம். தனிநபர் வருமானம், தலா வருமானம்பாங்க, இல்லை தனிநபர் வருமானம்பாங்க. பர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷனுங்கிறது நீங்கள் லைன் கீழே நேஷனல் இன்கம் போட்டு கீழே லைன் போட்டு கூட கீழே எழுதிக்கலாம் பாப்புலேஷன், இல்லை டிவைடட் பை பாப்புலேஷன். பர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் டிவைட் பாப்புலேஷன். இது சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பர்சனல் அண்ட் டிஸ்போசபிள் இன்கம். பர்சனல் இன்கம்னா என்ன? பர்சனல் இன்கம்னா தனிநபர் வருமானம்னா என்ன? டிஸ்போசபிள்னா செலவிட தகுந்த வருமானம்னா என்ன? அது சொல்ல கேட்குறாங்க. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல். ஏற்கனவே பார்த்து தான் நம்ம பர்சனல் இன்கம் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டினில் பார்த்தோம். பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் சோர்சஸ் பிஃபோர் த பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இன் இயர். இதான் வந்து ஒரு வருஷத்தில் டைரக்ட் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு டோட்டல் இன்கம் ஃப்ரம் ஆல் சோர்ஸ் எல்லாம் சொல்லி கிடைக்கிறது தான் பர்சனல் இன்கம் பார்த்தோம். பர்சனல் இன்கத்துக்கு ஃபார்முலாவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2 மார்க்கில். நேஷனல் இன்கத்துலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம்? சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன். சோஷியல் செக்யூரிட்டிக்காக அவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷன். அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் பகிர்ந்தளிக்கப்படாத சில ப்ராஃபிட் வந்து பகிர்ந்து அளிப்பாங்க, பகிர்ந்து அளிப்பாங்க வைப்பாங்க. இது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் கார்பரேட் ப்ராஃபிட்டு. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா பென்ஷன் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா செலவிட தகுந்த வருமானம். டிஸ்போசபிள் இன்கம் இஸ் ஆல்சோ known as டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் கூட சொல்லலாம். இதை டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்லுவாங்க, டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் சொல்லுவாங்க. இட் இஸ் த இண்டிவிஜுவல்ஸ் இன்கம் ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இல்லை ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் கட்டின பிறகு. இங்கே பார்த்தோம் பிஃபோர் த பேமெண்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறோம். இன்கம் டேக்ஸ்னாலும் டைரக்ட் டேக்ஸ் தான். டைரக்ட் முன்னாடி சொன்னால் டைரக்ட் டேக்ஸ்னாலும் டைரக்ட் டேக்ஸில் ஒரு இன்கம் டேக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸஸ். அப்போ டிஸ்போசபிளுங்கிறது ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இது பிஃபோர் த பேமெண்ட் வரும் பர்சனல் இன்கம். டிஸ்போசபிளுங்கிறது ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஒருத்தர் ஒரு 1 இயருக்கு ஒரு 5 lakhs அவன் ஏர்ன் பண்ணுறாரு. அதில் ஒரு 50,000 டேக்ஸ் கட்டுறான்னு வச்சுக்கோ. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000. அப்போ அவருடைய டிஸ்போசபிள் எனக்கு எவ்வளவு? 4,50,000. இல்லை ஒரு ஒரு விவசாயி வந்து 1 lakh ஏர்ன் பண்ணுறாரு. அவர் ஒரு 10,000 டேக்ஸ் கட்டுறாரு. அப்போ 90,000ங்கிறது அவருடைய டிஸ்போசபிள் இன்கம். அப்போ டிஸ்போசபிள் இன்கம் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ். இங்கே இன்கம் டேக்ஸ்னாங்க, இங்கே டைரக்ட் டேக்ஸ்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று தான். இன்கம் டேக்ஸு ஒன் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ். அப்போ டிஸ்போசபிள் இன்கம் செலவிட தகுந்த வருமானம். அப்போ எவ்வளோ செலவுக்கு எவ்வளோ பணம் இருக்குது? 1 lakh சம்பாதிக்கிறாரு. 10,000 ருபீஸ் வந்து டேக்ஸ் கட்டுறாரு. அப்போ 90,000 ருபீஸ் இருக்குல்ல, அதுதான் டிஸ்போசபிள் இன்கம். அவர்கிட்ட டேக்ஸ் கட்டினது போக மீதி உள்ள பணம் தான் டிஸ்போசபிள் இன்கம். அடுத்து எக்ஸ்பிளைன் பிரீஃப்லி என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஏற்கனவே பார்த்தோம் என்என்பி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன? ஃபேக்டர் என்ன? There are 4 factors: land, labor,
கேபிட்டல் ஆர்கனைசேஷன். காஸ்ட்னா செலவு. ஃபேக்டருங்கள் தமிழில் காரணிகள், காரணி செலவு. காரணியினுடைய செலவு அடிப்படையில் என்என்பினா என்ன? இப்போ ஏற்கனவே மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, இங்கே நம்ம பார்த்தது. இது வந்து ஃபேக்டர் காஸ்ட்டில் என்என்பினா என்ன? நெட் நேஷ்னல் ப்ரொடியூஸ். நெட் நேஷ்னல் ப்ரொடியூஸ்னால் ஏற்கனவே பார்த்தோம். நெட் நேஷ்னல் ப்ரொடியூஸ்னால் என்ன வரும்? ஜிஎன்பியில் டிப்ரிஷியேஷனை கழிச்சா என்என்பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜிஎன்பியில் எதை கழிக்கணும்? டிப்ரிஷியேஷனை கழிச்சா கிடைக்கிறது தான் என்என்பி. இப்போ என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. என்என்பி நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ரெஃபர்ஸ் டு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட், வேரஸ் என்என்பிங்கிறது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் அவுட்புட். வேரஸ் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் த டோட்டல் இன்கம் பேமெண்ட் மேட் டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா டோட்டல் is the total of income payment made to factors of production. Factors of production land, labor, capital, organization. Factors of production. லேண்டுக்கு என்ன கொடுக்குறோம்? ரெண்ட்டு. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லேண்டினுடைய பேமெண்ட்டு, லேண்டுக்கு என்ன பேமெண்ட்டு? ரெண்ட்டு. லேபருக்கு என்ன பேமெண்ட்டு? சேலரி, வேஜ் அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்டு. அடுத்தது ஆர்கனைசேஷன், என்டர்பிரனர், அவருடைய இது ப்ராஃபிட். இதுதான் பேமெண்ட். பேமெண்ட் மட்டும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்னா டோட்டல் இன்கம் பேமெண்ட், என்னென்ன பேமெண்ட் தரோம், ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பேமெண்ட் தரோமோ அதான் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டுங்கிறோம். தஸ் ஃப்ரம் த மணி வேல்யூ ஆஃப் என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் வி டிடெக்ட் த அமௌண்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் ஆட் சப்சிடிஸ் டு அரைவ் அட் த நெட் நேஷனல் இன்கம் அட் ஃபேக்டர் காஸ்ட். இந்த நெட் நேஷனல் இன்கம் அட் ஃபேக்டர் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். என்என்பி அட் இது இங்கே என்என்பி தான், இங்கே என்என்பி தான். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இருக்குது, இங்கே என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் என்என்பி எவ்வளோ, அதுலேருந்து எதை சப்ராக்ட் பண்ணணும்? இன்டைரக்ட் டேக்ஸை கழிக்கணும். இன்டைரக்ட் டேக்ஸ் ஏற்கனவே சொல்லிருக்கோம். சேல்ஸ் டேக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ். சப்சிடிஸுங்கிறது மானியங்கள். சில மானியங்கள் கொடுப்பாங்க. நான் சில பேருக்கு மானியங்கள் கொடுப்போம். உரம் மானியம். இப்போ விவசாயிகளுக்கு என்ன தராங்க? உரங்கள் தராங்க. மானிய விலையில் உரங்கள் தராங்க. சப்சிடி கொடுப்பாங்க. ஒரு மூட்டை உரம் 500 ரூபான்னா அந்த விவசாயிக்கு 250 ரூபாய்க்கு உரம் தருவாங்க. அப்போ விவசாயிகளுக்கு என்ன தராங்க? சப்சிடிஸ் தராங்க. அதான் சப்சிடியை ஆட் பண்ணணும். சப்சிடியை ஆட் பண்ணுறோம். இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டக்கூடிய இன்டைரக்ட் டேக்ஸை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? என்என்பி அட் மார்க்கெட். என்என்பி கண்டுபிடிச்சிடுறோம். என்என்பியிலேருந்து எப்படி என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து எப்படி என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ப்ளஸ் சப்சிடிஸ். நெக்ஸ்ட்டு கிவ் ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் நம்ம 3 மெத்தட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இக்குவேஷனில் 3 மெத்தட்ஸ். ஒன்று வந்து அவுட்புட் மெத்தட். அவுட்புட்னா உற்பத்தி. அவுட்புட் அப்படிங்கிறது உற்பத்தி. எவ்வளோ அவுட்புட் ஆச்சு கேட்பாங்க. எவ்வளோ அவுட்புட் ஆச்சு அப்படிம்பாங்க. அவுட்புட் மெத்தடில் நம்ம நேஷ்னல் இன்கத்தை கண்டுபிடிக்கிறது. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது. இன்கம் மெத்தட் ஒரு மெத்தட் இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இருக்குது. அவுட்புட் மெத்தட். 3 மெத்தட் இருக்குது. அவுட்புட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னா செலவின முறையில் கண்டுபிடிக்கிறது. செலவின முறையில் எப்படி செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு எக்ஸ்பெண்டிச்சர். எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத வச்சு. அடுத்து எவ்வளோ உற்பத்தி ஆச்சு. இதில் இந்தியாவில் வந்து 3 மெத்தடையும் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. எந்த மெத்தடில் வேணாலும் நேஷ்னலத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில துறையினுடைய வருமானத்தை இன்கத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. சில செக்டாரில் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. சில செக்டாரில் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க. சில செக்டாரில் உற்பத்தியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறது நமக்கு வரல. அது இருந்தாலும் நம்ம ஞாபகம் 3 மெத்தட் இருக்குது நேஷ்னல் கால்குலேஷனில். அதில் ஒரு மெத்தட் தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அதில் ஒரு மெத்தடு எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் ப்ரீஃபாக அங்கே பார்க்கணும். 3 மார்க் கொஸ்டினில் அண்டர் திஸ் மெத்தட், அண்டர் த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு பை த சொசைட்டி. ஒரு சமுதாயம் எவ்வளவு செலவு பண்ணுது, எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது இனிய பர்டிகுலர் ஒரு வருஷத்தில் ஈஸ் ஆடட். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆடட் டுகெதர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இந்த மெத்தடில் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நேஷ்னல் இன்கத்தை கால் பண்ணுறாங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்டு பை த சொசைட்டி. இந்த சமுதாயம் எவ்வளோ செலவு பண்ணுது ஒரு இயரில் எல்லாத்தையும் ஆட் பண்ண கிடைக்கிறது தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். டு கால்குலேட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சொசைட்டி. ஒரு சமுதாயத்தினுடைய எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணுறதுக்கு இட் இன்க்ளூட்ஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் வந்து நுகர்வு செலவுமா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் முதலீட்டு செலவு, கவர்மெண்ட் அரசு செலவு, நெட் எக்ஸ்போர்ட். நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா
நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு நான் 5000 கோடிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், 4000 கோடிக்கு இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ நெட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது எவ்வளவு? ஒரு 1000 கோடி. புரியுங்களா? அதான் நெட் எக்ஸ்போர்ட்டுங்கிறது. எக்ஸ்போர்ட்னா என்ன அர்த்தம்? நெட் எக்ஸ்போர்ட்னா இங்கே பார்க்குற மாதிரி எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்டு 5000 crores அப்படின்னு வச்சுக்கோ. 5000 crores நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், 4000 crores இம்போர்ட் பண்ணுறோம். அப்போ நெட்டு எவ்வளோ வரும்? 1000 crores வந்து நெட்டு. அதான் நம்ம நெட்டுன்னு சொல்கிறோம், நெட் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட்டை கழிச்சா இது சமயத்தில் மைனஸ் ப்ளஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மைனஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து டு கால்குலேட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சொசைட்டி. இந்த ஒரு சமுதாயத்தினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணி நம்ம எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோன்னா, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், நுகர்வு செலவு, நுகர்வோர் வந்து பல்வேறு நுகர்வுக்கு செலவு பண்ணுறாங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், கவர்மெண்ட்டும் நிறைய செலவு பண்ணுறாங்க. நலத்திட்டங்களுக்காக கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணுறாங்கல்ல, நலத்திட்ட உதவிகள்லாம் அங்கங்கே போய் முதலமைச்சர்லாம் செய்கிறாங்க. அது கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு நெட் எக்ஸ்போர்ட்ஸ் நாளையும் சேர்த்தா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் நம்ம நேஷ்னல் கால் ஜிஎன்பி ஈக்குவல் டு, இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி ஈக்குவல் டு, ஜிஎன்பிங்கிறது நேஷ்னல் இன்கம், வேறு ஒன்றும் இல்லை. நேஷ்னல் இன்கம் வந்து இந்த இதில் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கண்டுபிடிக்கிறோம். சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சிங்கிறது ப்ரைவேட் கன்சம்ஷன், அதான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அது ப்ரைவேட்டுங்கிறது ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஐ இது வந்து ஐ, இது ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஐ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஐ இருக்குது. ஜினா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் எம். இந்த எக்ஸுங்கிறது எக்ஸ்போர்ட்டில் எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. எம்போர்ட்டில் எம் இருக்குல்ல, செகண்ட் லெட்டர் வந்து எம் இருக்குது, அதனால் எம். அப்போ எக்ஸ் மைனஸ் எம் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் மைனஸ் எம்ங்கிறது எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். உங்களுக்கு புரிஞ்சதுக்காக கொடுத்துருக்கோம். அதை நெட் எக்ஸ்போர்ட்ஸ். இது நாலும் சேர்ந்தது தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் கால்குலேட் பண்ணுறது. அடுத்தது வாட் இஸ் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் ஆஃப் டபுள் கவுண்டிங் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். இல்லை டபுள் கவுண்டிங் அப்படின்றது இருமுறை கணக்கீடு அப்படின்னு வரும். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதில் நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனில் டபுள் கவுண்டிங்னு ஒன்று, இருமுறை 2 முறை கணக்கிட்டுருவோம், அதனால் நேஷ்னல் இன்கம் வந்து அதிகமாக காட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு நல்ல டீட்டெயிலாக சொல்கிறேன். டபுள் கவுண்டிங் இஸ் டு பி அவாய்டட் அண்டர் வேல்யூ ஆடட் மெத்தட். வேல்யூ ஆடட் மெத்தட்னாலும் அவுட்புட் மெத்தட்னாலும் ஒன்று தான். பின்னால் பார்க்குறோம். வேல்யூ ஆடட் மெத்தட் 3 மெத்தட் சொன்னால, ஃபஸ்ட்டு அவுட்புட் மெத்தட்னு சொன்னோம், உற்பத்தி முறை. அவுட்புட் மெத்தடுக்கு இன்னொரு பேர் வேல்யூ ஆடட் மெத்தட். அப்போ டபுள் கவுண்டிங் இஸ் ஆல்சோ அவாய்டட் அண்டர் வேல்யூ ஆடட் மெத்தடில் டபுள் கவுண்டிங் டு பி அவாய்ட், அதை அவாய்ட் பண்ணும். எனி commodity which is either raw material or intermediate goods for final production should not be included. Any commodity which is either raw material or intermediate goods. அது என்ன intermediate goods? நேற்று நான் சொன்ன காட்டன் உற்பத்தி பண்ணுறாரு ஒரு விவசாயி, காட்டன் உற்பத்தி பண்ணுறாரு. அந்த காட்டன் விற்றுனாக்கா அவருக்கு ஒரு 500 rupees கிடைக்குன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விவசாயி வந்து காட்டன் உற்பத்தி பண்ணுறாரு. அந்த காட்டனுங்கிறது ஒரு ரா மெட்டீரியல், அது ஃபினிஷ் முடிவுற்ற பண்டம் இல்லை, ஃபைனல் குட்டு கிடையாது. காட்டனுங்கிறது ஃபைனல் குட் இல்லை, அது ஒரு இன்டர்மீடியட் குட் அல்லது ஒரு ரா மெட்டீரியல், இப்படி என்ன வச்சுக்கலாம். ரா மெட்டீரியல் ஆர் இன்டர்மீடியட் குட்ஸுங்கிறாங்க. அப்போ அது ரா மெட்டீரியலாக இருக்க ரா மெட்டீரியல். இது காட்டனுங்கிறது ஒரு ரா மெட்டீரியல். ஒரு 500 rupees ஒரு ஃபார்மர் வந்து ஒரு காட்டன் உற்பத்தி பண்ணுறாரு. அடுத்து அந்த காட்டன் வந்து நூலாக நூக்குறாங்க, அந்த காட்டன்லேருந்து நூல் நூக்குறாங்க. அந்த நூலினுடைய மதிப்பு 600 rupees. ஏன்னா ஒரு நிலையிலும் விலை அதிகமாகும். அந்த 500 rupees காட்டனை நூலாக நூற்றா அதனுடைய மதிப்பு அங்கே ஒரு 600 ரூபா. அந்த நூலை வந்து துணியாக நெய்யும்போது 700 ரூபான்னு வச்சுக்கோ. கொஞ்சம் பருத்தியாக இருக்கும்பொழுது 500 rupees காட்டனாக இருக்கும்பொழுது. அடுத்தது யானாக இருக்கும்பொழுது அதனுடைய மதிப்பு 600 rupees. அடுத்தது அது கிளாத்தாக மாறும்பொழுது அது 700 rupees. அடுத்தது அது பிரிண்ட் போடும்பொழுது அதனுடைய மதிப்பு 800 rupees. அப்புறம் ஷர்ட்டாவோ சாரியாவோ டிசைன் வெளியே வரும்பொழுது 900 rupees. இப்போ ஒரு நிலையும் அதனுடைய விலை அதிகமாகிட்டே போகும், அதனுடைய மதிப்பு அதிகமாகிட்டே போகும். அதான் சொல்ல, எனி commodity which is either raw material or intermediate good for final production should not be included. அது வந்து ஒரு ஃபைனல் எனி கமாடிட்டி, இந்த கமாடிட்டிங்கிறது காட்டனுங்கிறது கமாடிட்டி which is either raw material or intermediate goods for final production should not be included. நான் ஃபைனல் ப்ரொடக்ஷனில் என்ன மதிப்போ அதான் சேர்த்துக்கணும். காட்டன்லேயும் 500 rupees சேர்த்துட்டு நேஷ்னல் இன்கத்தில் 500 rupees, அப்புறம் ஒரு 600 rupees துணியில் வரும்போது அது 500 + 600, அப்புறம் 700 rupees எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது அமௌண்ட்டு பெருசாக வரும். ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த இன்டர்மீடியட் குட்ஸ் ரா மெட்டீரியல் இருக்குல்ல, யானாக இருக்கும் போதோ இல்லை கிளாத்தாக இருக்கும் போதோ பிரிண்ட் போகிறதுக்கு முன்னாடியோ உள்ள அதனுடைய வேல்யூவை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த டபுள் கவுண்டிங், வேறு ஒன்றும் இல்லை. ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும் தான் கணக்கில் எடுத்துக்கணும். இதேமாரி கால்குலேட் பண்ணால் நூலுடைய மதிப்பு துணியினுடைய மதிப்புலாம் போட்டோம்னா
அந்த டோட்டல் வேல்யூ வந்து அதிகமாக, டோட்டல் அவுட்புட் வந்து மொத்த உற்பத்தியினுடைய தொகை இருக்க அந்த அமௌண்ட் இருக்கா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். 500 + 600 + 700 + 800 + 900 போட்டோம்னா எங்கே அந்த அமௌண்ட் வந்து எங்கேயோ வந்து நிற்கும். அதனால் நம்ம எதை எடுத்துக்கணும்னா அந்த ஃபைனல் குட்ஸ் மட்டும் இருக்கணும். இல்லை ஒரு சமயத்தில் வேல்யூ ஆட் ஆகுதுல்ல, ஃபஸ்ட்டு ஒரு நூறுரூவா ஆட் ஆகுது, அடுத்து ஒரு நூறுரூவா ஆட் ஆகுது, அடுத்து ஒரு நூறுரூவா, அடுத்து ஒரு நூறுரூவா ஆட் ஆகுது. ஏற்கனவே இப்போ காட்டனுடைய மதிப்பு 500 + 400 900ன்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டு நோட்டில் போட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஆஃப் காட்டன் என்டர்ஸ் வேல்யூ ஆஃப் யான், ஏன்னா அந்த நூறு வேல்யூ ஆஃப் காட்டன் என்டர்ஸ் த வேல்யூ ஆஃப் யான் அஸ் காஸ்ட் அண்ட் வேல்யூ ஆஃப் யான் அந்த நூலினுடைய மதிப்பு இன் கிளாத், இதில் குளத்தில் ஆட் ஆகுது, என்டர் ஆகுது. இந்த என்டருங்கிற வார்த்தை நம்ம கொடுக்கலங்க, இதெல்லாம் அதில் அண்டர்ஸ்டுட். வேல்யூ ஆஃப் அண்ட் வேல்யூ ஆஃப் யான் இன் கிளாத் அண்ட் தட் ஆஃப் கிளாத் இன் கார்மெண்ட்ஸ், கார்மெண்ட்னா ட்ரெஸ்ஸு, அந்த கிளாத்தினுடைய மதிப்பு எங்கே ஆட் ஆகுது, கார்மெண்ட்னா ட்ரெஸ்ஸில் ஆட் ஆகுது. அப்போ காட்டன்லேருந்து நம்ம பார்த்தோம், அந்த காட்டன்லேருந்து யான் ஆகும்போது ஒரு நூறுரூவா அதிகமாகும், யான்லேருந்து கிளாத் ஆகும்போது அங்கே ஒரு நூறுரூவா அதிகமாகும், அந்த கிளாத்லேருந்து கார்மெண்ட் ஆகும்போது அங்கே ஒரு நூறுரூவா, உங்கள் 300ன்னு வச்சுக்கேன். ஒரு நிலையிலையும் நூறுரூவா. ஏற்கனவே காட்டனுடைய வேலைன்னா 500. அப்போ 500 + 300 800 தான் நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் அவுட்புட் மெத்தடு. எவ்வளோ உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறதுல 800ன்னு போடணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து 500 ப்ளஸ் யானுடைய மதிப்பு 600, அது 500 + 600, அப்புறம் கிளாத்தினுடைய மதிப்பு ஒரு 700, அப்புறம் கார்மெண்ட்ஸுடைய மதிப்பு 800ன்னு போட்டோம்னா இந்த நேஷ்னல் அது வந்து அதுக்கு பேர் தான் டபுள் கவுண்டிங், 2 முறை கணக்கிற மாதிரி ஆகிடுங்கிறாங்க. அட் எவரி ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லையும் வேல்யூ ஆடட் ஒன்லி ஷுட் பி கால்குலேட். இந்த லைன் புரியுதுன்னு நினைக்கிறேன். அட் எவரி ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லையும், எந்த ஸ்டேஜ், காட்டன்லேருந்து யான் ஸ்டேஜ், யான்லேருந்து கிளாத் ஸ்டேஜ், கிளாத்லேருந்து கார்மெண்ட் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ்லையும் எவ்வளோ வேல்யூ ஆட் ஆச்சோ அதை மட்டும்தான் நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு நிலையும் எவ்வளோ ஆட் ஆச்சு, 500 rupees காட்டன், அடுத்து ஆட் ஆனது எவ்வளோ 100 rupees, அடுத்து ஆட் ஆனது எவ்வளோ 100 rupees, அடுத்து ஆட் ஆனது எவ்வளோ 100 rupees, அப்போ 800 rupees தான் டோட்டலாக நம்ம அந்த அந்த காட்டனுடைய வேல்யூ எடுத்துக்கணும் அப்படின்னு ஞாபகம். இது தான் டபுள் கவுண்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கிறாங்க. இது நமக்கு பிரச்சனை இல்லை, யார் இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறாங்களோ, இன்கம் நேஷ்னல் இன்கம் அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஆஃப் காட்டன் என்டர்ஸ் வேல்யூ ஆஃப் யான் அஸ் காஸ்ட்டு அண்ட் வேல்யூ ஆஃப் யான் in cloth and that of cloth in garments. வேர்டெல்லாம் படிச்சனால படித்து பார்த்தோம். வேல்யூ ஆஃப் காட்டன் என்டர்ஸ் வேல்யூ ஆஃப் யான் அஸ் காஸ்ட் அண்ட் வேல்யூ ஆஃப் யான் இன் cloth and that of cloth in garments. At every stage value added only should be calculated. Next question, write briefly about national income and welfare. நேஷ்னல் இன்கம்னா தேசிய வருமானம் தெரியும், வெல்ஃபேர்னா நலன். தேசிய வருமானத்துக்கும் நலனத்துக்கும் என்ன தொடர்பு அதை பற்றி சொல்கிறேன். நேஷ்னல் இன்கம் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் வெல்பீயிங் ஆஃப் ஏ கண்ட்ரி. நேஷ்னல் இன்கிறது ஒரு இண்டிகேட்டர். எதை இண்டிகேட் பண்ணுறது, எக்கனாமிக் வெல்பீயிங், பொருளாதார நலன் எப்படி இருக்குது, பொருளாதார நலம் எப்படி இருக்குது ஒரு நாட்டில் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு இண்டிகேட்டர், ஒரு குறியீடு தான் நேஷ்னல் இன்கம். The economic progress of countries is measured in terms of their GDP per capita and their annual growth rate. The economic progress, ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம். ஒரு எக்கனாமிக் ப்ராக்ரஸ்னு அர்த்தம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார, எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் கண்ட்ரீஸ், நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம், ப்ராக்ரஸ் எதை வச்சு மெஷர் பண்ணுறோன்னா அந்த நாட்டினுடைய ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடியூஸ் பர் கேபிட்டா. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை பாப்புலேஷனை டிவைட் பண்ணுறது தான் கிடைக்கிறது தான் ஜிடிபி பர் கேபிட்டா. இல்லை ஜிடிபி பர் கேபிட்டாங்கிறாங்க ஒரே வாரத்தில். ஜிடிபி பர் கேபிட்டா பற்றி படிச்சிருக்கோம், ஜிடிபி பற்றி படிக்கணும். இல்லை ஜிடிபி பர் கேபிட்டானா ஜிடிபியை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை பாப்புலேஷனாக டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் ஜிடிபி பர் கேபிட்டா வச்சு தான் நம்ம ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்தை கணிக்கிறோம். அண்ட் தேர் ஆனுவல் க்ரோத் ரேட், அந்த ஆனுவலாக எவ்வளோ க்ரோத் ரேட் அதிகமாகுது, அந்த ஜிடிபி பர் கேபிட்டா ஆனுவல் க்ரோத் ரேட், அதனுடைய வளர்ச்சி எவ்வளவு, வருஷம் அதனுடைய க்ரோத் ரேட்டு 5%, 10% அதிகரிக்குதா, 20% அதிகரிக்குதா அப்படிங்கிறது. அடுத்தது எ கண்ட்ரி வித் ஹையர் பர் கேபிட்டா இன்கம், ஒரு நாடு ஹையர் பர் கேபிட்டா இன்கம், அந்த நாட்டினுடைய பர் கேபிட்டா இன்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இஸ் சப்போஸ்டு டு என்ஜாய் கிரேட்டர் எக்கனாமிக் வெல்ஃபேர். எந்த நாட்டில் பர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கோ, எ கண்ட்ரி வித்
ஹையர் per capita income is supposed to enjoy greater economic welfare. அந்த நாடு வந்து greater economic welfare என்ஜாய் பண்ணும். நான் அந்த நாட்டில் எக்கனாமிக்கல் பொருளாதார நலன் இல்லை எக்கனாமிக்கல் அர்த்தம் பொருளாதார நன்மை கிரேட்டராக இருக்கும். வித் ஹை ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் லிவிங் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பொருளாதார நிலைமையும் நல்லாயிருக்கும், கிரேட்டர் எக்கனாமிக் வெல்ஃபேர் இருக்கும், வித் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரமும் நல்லா ஹையாக இருக்கும். அதுனா வாழ்க்கை தரங்கிறதுனா வெறும் 3 வேளை சாப்பாடு மட்டும் கிடைச்சா அது வாழ்க்கை தரம் இல்லை. நல்லா கார் வச்சுருக்காங்க, பங்களா வச்சுருக்குறாங்க அப்படின்னு இருந்தால் நல்ல புது வகையான உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க டெய்லி அப்படின்னு தான் அது ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், உயர்வான வாழ்க்கை தரம். ஹை பர் கேபிட்டா, நாட்டினுடைய பர் கேபிட்டா இன்கம் ஹையாக இருந்தால் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹையாக இருக்கும். அவங்களுடைய எக்கனாமிக் வெல்ஃபேரும் நல்லா கிரேட் எக்கனாமிக் வெல்ஃபேர் பொருளாதார நலன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. லிஸ்ட் அவுட் தி யூஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். சரி, நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறோம். 3 மெத்தட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கலாம், என்ன யூஸு? நேஷனல் இன்கம் இஸ் யூஸ்டு டு டிஸ்கிரைப் தி எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார நிலைமை கண்டுபிடிக்கிறது நேஷனல் இன்கத்தை வச்சு தான் நம்ம நாட்டினுடைய பொருளாதார நிலைமை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். எக்கனாமிஸ்ட் பிளானர்ஸ், இது PLANNERS பிளானர்ஸ், மிஸ்டேக் இருக்குது, பிளானர்ஸ் திட்டமிடுவர்கள், PLANNERS. எக்கனாமிஸ்ட், பிளானர்ஸ், கவர்மெண்ட், பிஸ்னஸ்மேன் அண்டு இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி, IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. IMFனா படிச்சிருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, வேர்ல்டு பேங்க், இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ். யூஸ் நேஷ்னல் இன்கம் டேட்டா அண்ட் அனலைஸ் தம் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ். இவங்க எக்கனாமிக் பொருளாதார வல்லுநர்கள், பிளானர்ஸ் திட்டமிடுபவர்கள், அரசு, பிஸ்னஸ்மேன், இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ்லாம் இந்த நேஷ்னல் இன்கம் டேட்டா வச்சுட்டு தான் அண்ட் அனலைஸ் தம் ஃபார் வேரியஸ் பர்பஸுக்கு அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நேஷ்னல் இன்கம் டேட்டா இஸ் மெஷரிங் சேஞ்சஸ் இன் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் என்ன மாறுதல் வந்திருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுறதுக்கு. மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேற்றமாக இருக்கா, மக்களுடைய வாழ்க்கை தரம்ங்கிறது முன்னேற்றமாக இருக்கான்னு மெஷர் பண்ணுறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் டேட்டா பயன்படுது. அண்ட் ஆல்சோ எனேபிள் அஸ் டு கம்பேர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். வெவ்வேறு நாட்டினுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கம்பேர் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. எனேபிளஸ் நமக்கு உதவியாக இருக்குது. டு கம்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், வெவ்வேறு நாட்டினுடைய வாழ்க்கை தரத்தை ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் பயன்படுது. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா வாழ்க்கை தரம் சொல்கிறாங்க. அமெரிக்கானுடைய ஒரு ஏழையினுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு பணக்காரனுடைய ஸ்டாண்டர்ட் லிவிங் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ அமெரிக்காவில் உள்ள ஏழைகளில் வீட்டில் கார் வச்சுருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு அவன் ஏழைன்னு சொல்லக்கூடியவன் ஒரு கார் வச்சுருக்கான். இந்தியாவில் ஒரு பணக்காரங்க கார் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு அமெரிக்கானுடைய ஏழையினுடைய வாழ்க்கை தரமும் இந்தியாவில் உள்ள ஒருத்தனுடைய ஒரு பணக்காரங்களுடைய வாழ்க்கை தரமும் ஒன்றா இருக்குது அப்படின்னு கணிக்கிறாங்க. அப்போ இந்த நேஷ்னல் இன்கத்தை வச்சு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியுது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை. ஒரு நாட்டினுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, இன்னொரு நாட்டின் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அமெரிக்கனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது, அமெரிக்கனுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கா, ஜெர்மனியுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கா, ஜப்பானுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கா, இந்தியனுடைய வாழ்க்கை தரம் அதை விட கம்பேர் பண்ணது எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன், நேஷ்னல் இன்கம் டேட்டா